I am surprised that I had to work very hard, but they are such a foundation of Sahaja Yoga. Immediately they went all out, and very scholarly also, lot of scholarship with them. Found out all about Kundalini, everything from wherever is, your libraries are so well equipped. And I was surprised, it was all there. நான் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அங்கு சஹஜயோகாவின் அத்தகைய அடித்தளம் உண்டானது. உடனடியாக அவர்கள் அனைவரும் மிகவும் அறிவார்ந்தவர்களாக வெளியேறினர். அவர்களில் நிறைய பேர் அறிவார்ந்தவர்கள், குண்டலினியைப் பற்றி எல்லாம் கண்டு கொண்டார்கள். ஒவ்வொன்றையும் எங்கிருந்தெல்லாம் அறிய முடியுமோ அங்கெல்லாமிருந்து. உங்கள் நூலகங்கள் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டன. நான் ஆச்சரியப்பட்டேன், எல்லாம் அங்கே இருந்தது. They studied Sanskrit. Now can you imagine these people English singing Sanskrit song with that speed? Wow. They could not even say one sentence in Hindi when they were in India. அவர்கள் சமஸ்கிருதம் படித்தார்கள். இப்போது இந்த ஆங்கிலேய மக்கள் சமஸ்கிருத பாடலை அந்த வேகத்துடன் பாடுவதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவர்கள் இந்தியாவில் இருந்தபோது இந்தியில் ஒரு வாக்கியம் கூட சொல்ல முடிந்ததில்லை. 300 years they were there, they could not speak one sentence. You will be surprised. We had to tell them in English how to speak Hindi. அவர்கள் அங்கு இருந்த 300 ஆண்டுகளில் அவர்களால் ஒரு வாக்கியத்தை கூட பேச முடிந்ததில்லை என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்தியில் பேசுவது எப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியிருந்தது. Like you have to say, open the door. Is in Hindi is darwaza khol do. They couldn't say it. So we had to say, there was a banker. Or something like that, means close the door. There was a banker. நீங்கள் கதவை திறங்கள் என்று சொல்ல வேண்டுமானால் இந்தியில் இது தர்வஜா கோல்தோ என்றிருக்கும். அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. எனவே அங்கு ஒரு வியாபாரி இருந்தார் அல்லது அது போன்று ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தது. அதாவது கதவை மூடு என்பதற்கு ஒரு வியாபாரி இருந்தார் என்று அர்த்தம். They couldn't speak Hindi. Sanskrit very far off. And now look at them. What has happened to them? And Indian music is such a difficult music. You have to really, it's a question of penance, tremendous penance. Now we have people who play beautiful tabla, beautiful instruments, not only but sing so well. அவர்களால் இந்தியில் பேச முடியவில்லை. சமஸ்கிருதம் இன்னும் மிகவும் கடினமானது. இப்போது அவர்களை பாருங்கள், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது. இந்திய இசை மிகவும் கடினமான இசை. உண்மையிலேயே இது ஒரு தவம், மிக பெரிய தவம். இப்போது அழகாக தபலா மற்றும் அழகான கருவிகளை வாசிப்பது மட்டுமல்லாமல் நன்றாக பாடக்கூடிய நபர்களும் நம்மிடம் உள்ளனர். Swiss, the hardest nuts you can ever think of. You'll be amazed, the Swiss, the way they sing. Tremendous manifestation in such a short time. Of course, they can also sing English very well. They know English music very well, or which has Western music very well. But to learn these difficult melodies of India is remarkable. I am myself surprised at this. சுவிட்சர்லாந்து மக்கள் நீங்கள் எப்போதும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடினமானவர்கள். அவர்கள் சுவிட்சர்லாந்து மக்கள் பாடும் விதத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இவ்வளவு குறுகிய காலத்தில் மிக பெரிய அளவில் அது வெளிப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர்கள் ஆங்கிலத்திலும் நன்றாக பாடலாம். அவர்களுக்கு ஆங்கில இசை நன்றாக தெரியும். அல்லது மேற்கத்திய இசையை நன்றாக பாடலாம் என்று சொல்லலாம். ஆனால் இந்தியாவின் இந்த கடினமான மெல்லிசைகளை கற்றுக்கொள்வது குறிப்பிடத்தக்கது. இதைக் கண்டு நானே ஆச்சரியப்படுகிறேன். So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. இரண்டாவது மையத்தில் நுழையும்போது என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறீர்கள். ஏனெனில் இந்த இரண்டாவது மையம் அழகியல் மற்றும் படைப்பாற்றலுக்கானது. Now we have like
My brother was a chartered accountant. He was very bad at all the languages. Very bad. Of course, Sanskrit was out of question. Now he is making poetry in Sanskrit and in Urdu language and also in Marathi, which is the most difficult language. ஒரு பட்டய கணக்காளராக சார்ட்டட் அக்கவுண்டண்டாக இருந்த என் சகோதரர், அவர் எல்லா மொழிகளிலும் மிகவும் மோசமாக இருப்பார். மிகவும் மோசமாக. நிச்சயமாக சமஸ்கிருதம் என்பது பெரிய கேள்விக்குறிதான். இப்போது அவர் சமஸ்கிருதத்திலும் உருது மொழியிலும் மிகவும் கடினமான மொழியான மராத்தியிலும் கவிதை எழுதுகிறார். This is the second center. When Kundalini nourishes that center like a very beautiful mother, she nourishes. இதுதான் இரண்டாவது மையம். குண்டலினி இந்த மையத்தை ஊட்டமளிக்கும் போது அவள் மிகவும் அழகான தாயைப் போல ஊட்டமளிக்கிறாள். You must have heard about some great artist, Amjad Ali. He was here. After realization, he became such a great artist. There are so many artists. In India, they understand. They want to sing before me. I don't know how to say that now. Only one person can sing. சில சிறந்த கலைஞர்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அம்ஜத் அலி, அவர் இங்கேதான் இருந்தார். விழிப்புணர்வு பெற்ற பிறகு அவர் ஒரு சிறந்த கலைஞரானார். நிறைய கலைஞர்கள் அதுபோல் உள்ளனர். இந்தியாவில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் எனக்கு முன் பாட விரும்புகிறார்கள். இப்போது ஒருவர் மட்டுமே பாட முடியும் என்று எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. Like this one great singer, she is a Muslim lady, I will not name her. ஏனென்றால் அப்போது அவர்களின் குண்டலினி உயர்கிறது, மேலும் அவர்களின் படைப்பாற்றல் மிக பெரிய அளவில் செயல்படுகிறது மற்றும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அதே நேரத்தில் அந்த நபர் மிகவும் மென்மையானவராகவும் மிகவும் இனிமையானவராகவும் மிகவும் இரக்கமுள்ளவராகவும் மாறுகிறார். ஒரு சிறந்த பாடகி இருந்தார். அவள் ஒரு முஸ்லிம் பெண்களுடைய பெயரை சொல்ல மாட்டேன். She wanted to sing and she sent me word, please allow me to sing in your birthday. I said, all right, give her a chance. அவள் என் முன் பாட விரும்பினாள். தயவு செய்து உங்கள் பிறந்த நாளில் என்னை பாட அனுமதிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டாள். நான், சரி, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னேன். So she came down. And the lady who was playing harmonium, she came and told me, this lady is just an atom bomb. You don't know how she gets angry. There's one note I play wrong. அதனால் அவள் அங்கு வந்தாள். ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்த பெண்மணி என்னிடம் வந்து, இந்த பெண் ஒரு அணுகுண்டு போன்றவள். நான் தவறாக ஒரு சுருதி வாசித்தால் கூட அவள் எப்படி கோபப்படுவாள் என்று உங்களுக்கு தெரியாது என்றாள். I saw her, she was very silently playing, nothing doing. She never got angry with anyone. So in the interval, this lady comes and tells me that, see, in your presence, I don't know what has happened to this lady. This tiger has become like a cow. How is it? I said, see, her Kundalini has come up. நான் அவளை பார்த்தேன். ஆனால் அவள் மிகவும் அமைதியாக பாடிக்கொண்டிருந்தாள். ஒன்றும் செய்யவில்லை. அவள் யாரிடமும் கோபப்படவில்லை. எனவே இடைவேளையில் இந்த பெண் என்னிடம் வந்து, பாருங்கள், உங்கள் முன்னிலையில் இந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த புலி ஒரு பசு போல மாறிவிட்டது. அது எப்படி என்று என்னிடம் கேட்டாள். அவளுடைய குண்டலினி மேலே வந்துள்ளது என்று நான் சொன்னேன். So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. எனவே இந்த வன்முறை, இந்த கோபம், இந்த சுபாவம் உங்களின் படைப்பு அல்ல. அது உங்கள் கல்லீரலின் உருவாக்கம். பல விஷயங்களால் உங்கள் கல்லீரல் ஒழுங்காக இல்லாமல் போகிறது, மேலும் அதன் சுபாவம் அப்படித்தான். Now, when the temper is too much, you don't know what to do. You can do whatever you like.
In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. இப்போது கோபம் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாது. உங்கள் விருப்பம் போல் எல்லாம் நீங்கள் செய்வீர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக. இது ஒரு மதுவுக்கு அடிமையான மனிதனின் ஆளுமை போன்றது. நீங்கள் கோபத்தில் இருக்கும் ஒரு நபரை ஒரு நீளமான பிரம்புடன்தான் அணுக வேண்டும். But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. Extremely compassionate. And I have had such beautiful experiences of their compassion that it's not easy to describe. ஆனால் இந்த கோபம் மற்றும் அனைத்தும் மிகவும் சாந்தமானதாகவும் அழகானதாகவும் மாறும். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். மிகவும் ஆற்றல் வாய்ந்த நபர் மிகவும் இரக்கமுள்ளவராக மாறுகிறார். அவர்களுடைய இரக்கத்தின் அழகான அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். அதை விவரிப்பது என்பது எளிதானது அல்ல. Now, also they say that there are certain nationality which has got a trait like this and a trait like that. Everything dissolves. Everything dissolves because of this center which is so creative and which also gives you the manifestation of pure knowledge. Pure knowledge. For example, you start feeling on your fingertips. You just start feeling on your fingertips. இப்போது மேலும் சிலர் கூறுவார்கள், சில தேசங்களில் இது போன்ற ஒரு விசேஷ பண்பையும் அது போன்ற ஒரு விசேஷ பண்பையும் கொண்டுள்ளார்கள் என்று. எல்லாம் கரைந்து விடுகிறது. ஏனென்றால் இந்த மையம் மிகவும் ஆக்கப்பூர்வமானது. மேலும் இது தூய்மையான அறிவின் வெளிப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது. தூய அறிவினை வழங்குகிறது. எடுத்துக்காட்டாக, உங்கள் விரல் நுனிகளில் நீங்கள் அதனை உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் விரல் நுனிகளில் உணர ஆரம்பிப்பீர்கள். Like today only somebody came and told me that Mataji, my Agya is catching. Agya is the center. Means I have got my ego on. Will anybody say like that? On the contrary, if you tell somebody you have got your ego, they'll show you they have their ego on. It's very dangerous to say to somebody your ego is on. இன்று யாரோ ஒருவர் என்னிடம் வந்து, மாதாஜி என்னுடைய ஆக்ஞா பிடித்துள்ளது என்று கூறினார். ஆக்ஞா என்பது இந்த மையம், அதாவது நான் எனது அகங்காரத்தை கொண்டுள்ளேன் என்று அர்த்தம். யாராவது அப்படி சொல்வார்களா? மாறாக, நீங்கள் அகங்காரத்துடன் உள்ளீர்கள் என்று யாராவது ஒருவரிடம் நீங்கள் சொன்னால் அவர் தன்னுடைய அகங்காரத்தை காண்பிப்பார். உங்கள் அகங்காரம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்று ஒருவரிடம் சொல்வது மிகவும் ஆபத்தானது. But just because of self-knowledge, pure knowledge, you know that this Mr. Ego is sitting here and I cannot cross through and there's a blockade here which I have to take it out. It's so innate within you, everything. Only thing is your connection has to be made. ஆனால் சுய அறிவின் காரணமாக, தூய அறிவின் மூலம் இந்த திருவாளர் அகங்காரம் இங்கே அமர்ந்திருக்கிறது. என்னால் இதனை கடந்து செல்ல முடியவில்லை. இங்கே ஒரு அடைப்பு உள்ளது. அதை நான் வெளியே எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது அனைத்துமே உங்களுக்குள் உள்ளார்ந்ததாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், அதற்கு உங்களின் இணைப்பு நடக்க வேண்டும். Once the connection is made, immediately you know about yourself. And this center, which is responsible for creating all kinds of funny thoughts and horrible creativity, becomes so benevolent, so soothing, so beautiful. இணைப்பு நடந்ததும் உடனடியாக உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எல்லா வகை வேடிக்கையான எண்ணங்களையும் மோசமான படைப்பாற்றலையும் உருவாக்கும் பொறுப்புள்ள இந்த மையம் மிகவும் நற்பண்புடையதாகவும் இனிமையானதாகவும் மிகவும் அழகானதாகவும் மாறும். Apart from that, as I told you just now,
these people who could not even say one word in Hindi language have started singing Sanskrit, and this, especially the one they sang, the first one, many Indians cannot sing that way, I can tell you. They can't. It's not easy. தவிர நான் இப்போது உங்களுக்கு சொன்னது போல் இந்தி மொழியில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத இந்த மக்கள் சமஸ்கிருத பாடலை பாடத் தொடங்கியுள்ளனர் மற்றும் இது குறிப்பாக அவர்கள் பாடியது முதலாவதாக பாடிய பாடல் பல இந்தியர்கள் அந்த வகையில் கூட பாட முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களால் முடியாது, இது எளிதானது அல்ல. It's a very great tongue twister, first of all, the language is. Apart from that, to sing in such a correct pronunciation is so difficult, but they have done it. So, in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. முதலாவதாக இது எல்லா மொழிகளையும் விட மிகப்பெரிய அளவில் நாக்கு பிறழக்கூடியதாகும். தவிர இது போன்ற சரியான உச்சரிப்பில் பாடுவது மிகவும் கடினம். ஆனால் அவர்கள் அதைச் செய்திருக்கிறார்கள். எனவே சஹஜயோகாவில் இன்று சிரமப்படும் ஒரு கலைஞர் நாளை ஒரு சிறந்த கலைஞராக மாறக்கூடும். But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. ஆனால் இப்போதும் நான் அதனை ஆசையை கிளப்பக்கூடியது என்றுதான் கூறுவேன். நீங்கள் ஒரு சிறந்த கலைஞராகி விடுவீர்கள். நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க தொடங்குவீர்கள். அதுவாக ஆகிவிடுவீர்கள். ஆனால் அது முக்கியமல்ல. நீங்கள் உண்மையிலேயே திருப்தி அடைய வேண்டும். அதோடு நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டீர்கள்.